நம. திருமந்திரம் பாடல் 266. கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர், துணிந்தவர் ஈசன் துறக்குமதாழ்வர், மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே என்கிறார் திருமூலர். ஈசன் கழலடி காண்பர் என்றால் கனிந்த மனம் கொண்டவர்கள் ஈசனுடைய திருவடியை காண்பார்கள் என்று பொருள். பழம் எப்படி பழுத்து கனியாகிறதோ அதுபோல அன்பு பக்தி கருணையினால் அவர்கள் கனிந்த மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பிற உயிர்களிடத்திலே காட்டுகின்ற அன்பு, பிற உயிர்களிடத்திலே காட்டுகின்ற கருணை, இறைவன் மீது கொண்ட பக்தி, இவற்றால் ஒரு ஆன்மா கனிந்த நிலையை அடைகிறது என்று திருமூலர் சொல்கிறார். கனிந்தவர்களுடைய இதயம் எப்பொழுதும் மென்மையாகவே இருக்கும், மிகுந்த முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும், பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும். அகந்தை நீங்கி உள்ளம் நெகிழ்ந்தவர்கள், அகந்தை நீங்கி பக்குவ குணம் கொண்டவர்கள் எல்லாம் கனிந்தவர்கள் என்று திருமூலர் சொல்கிறார். அவர்கள் எல்லாம் ஈசனுடைய திருவடியை கண்டு தரிசிக்கும் பேற்றை பெற்றவர்கள். ஈசனுடைய திருவடியை காணுகின்ற அந்த நிலையை பெற்றவர்கள். இறைவனின் அருளை நேரடியாக உணர்ந்து முக்தி பாதையில் முன்னேறுவார்கள். இந்த கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர் என்பது ஒரு பக்தி மார்க்கத்தை குறிக்கிறது. துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வர் என்றால், துணிந்தவர் உலகப் பற்றுக்களை துறந்தவர்கள் எல்லாம் துணிந்தவர்கள். ஐம்புலன்கள் ஆசைகளை எல்லாம் விட்டவர்கள் துணிந்தவர்கள், அல்லது ஐம்புலன்களின் ஆசைகளை துறப்பதற்கு துணிச்சல் கொண்டவர்கள், வைராக்கியம் மிக்கவர்கள். இவர்களெல்லாம் ஈசனுடைய முக்தி நிலையை அடையக்கூடிய ஆன்மாக்கள். இப்படிப்பட்ட மன உறுதி கொண்டவர்கள் இறைவன் அருளும் பேரின்பு நிலையாகிய சொர்க்கத்தை அடைந்து அதை ஆழ்வார்கள். துணிந்தவர்கள் உலகப் பற்றுக்களை துறந்தவர்கள், உலகப் பற்றுக்களை துறப்பதற்கு துணிந்தவர்கள். அந்த ஆன்மாக்கள் பேரின்பமாகிய இறைவனுடைய சொர்க்கத்தை அடைந்து அங்கே பேரின்ப நிலை அடைவார்கள். இது ஞான மார்க்கத்தை குறிக்கிறது. முதலடி கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர் என்பது பக்தி மார்க்கமும், துணிந்தவர் ஈசன் துறக்குமதாழ்வர் என்பது ஞான மார்க்கத்தையும் குறிக்கிறது. கனிந்தவர்களும் துணிந்தவர்களும் மேன்மை பெறக்கூடிய நிலையினை முதல் 2 அடிகளில் திருமூலர் நமக்கு சொல்கிறார். கீழ் உள்ள 2 அடிகள் வீழ்ந்தொழிபவர்களை பற்றி சொல்கிறார். மலிந்தவர் மாலும் துணையொன்றின்றி என்கிறார். மலிந்தவர் என்று சொன்னால் ஆணவம், அகங்காரம், நான் என்ற செருக்கு கொண்டவர்கள் எல்லாம் மலிந்தவர்கள். இந்த மாதிரி மனம் கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் மலிந்த ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் மரணம் அடையும் தருவாயில் எந்த ஒரு துணையும் இன்றி மடிந்து போவார்கள். அவர்களுக்கு உண்மையான துணை என்று யாரும் இருக்க மாட்டார்கள். தனித்து விடப்பட்ட ஆன்மாக்கள். மலிந்தவர் மாலும் துணையொன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே. மெலிந்த சினம் என்று சொன்னால் சினம், கோபம் கொண்டவர்கள். கோபம் கொண்ட ஆன்மாக்கள் எல்லாமே வீழ்ந்தொழியும். கோபம் தன்னையே அழிக்கக்கூடியது, அது தன்னுள்ளே எரியக்கூடியது. ஸோ யார் ஒருவர் கோபத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தனக்குத்தானே எரியும் நிலையில் தனக்குத்தானே அந்த நெறிகின்ற நிலையை உருவாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வீழ்ந்தொழிவார்கள். ஆணவம் கொண்ட ஆன்மாக்கள், அகங்காரம் கொண்ட ஆன்மாக்கள், நான் என்ற செருக்கு கொண்ட ஆன்மாக்கள், கோபம் கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் வீழ்ந்தொழியும் என்கிறார். கனிந்த உள்ளம் கொண்டவர்கள், பற்றுக்குள்ளை துறந்தவர்கள், இவர்களெல்லாம் மேல்மை நிலையை அடைவார்கள். இறைவனுடைய திருவடியை காணுகின்ற பேற்றையும் முக்தி பேற்றையும் அடைவார்கள் என்று முதல் 2 அடியிலையும் ஆணவம், அகங்காரம், நான் என்ற செருக்கு, கோபம் கொண்டவர்கள் எல்லாம் வீழ்ந்து ஒழியக்கூடியவர்கள் என்று திருமூலர் இந்த பாடல் மூலமாக உணர்த்துகின்றார். நன்றி.